ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வடை போட்ட மோர் குழம்பு செய்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்புனாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் செய்ய தெரியாமல் செஞ்சு எப்படி வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலே நிறைய பேர் மோர் குழம்பு வைக்க மாட்டாங்க. நானுமே ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தப்பெல்லாம் எனக்குமே அது சுத்தமாக நல்லாவே வரலை. ஓரளவு நல்லா வந்துச்சு. நம்ம கற்றுக்கிட்டு செஞ்சோன்னா எல்லாமே ஈஸி தான். அதே மாதிரி தான் இதுவும். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மோர் குழம்பு உங்களுக்குமே நல்லா வரும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நல்லா புளிச்ச மோர் எடுத்துக்கணுங்க. நல்லா புளிச்ச மோராக இருக்கணும். அதை சும்மா இதை மாதிரியே நம்ம மிக்சிலலாம் போட்டு அடிக்க வேண்டாம். சும்மா அதை மாதிரி நல்லா கையாலேயே அந்த கரண்டி போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம் மோரை. இது கூடயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசியும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் துவரம்பருப்பும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு, அது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அது கூடயே வர கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம வடை போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் வடை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலப்பருப்பு வடை தாங்க நான் இன்றைக்கி போட போகிறேன். அந்த கடலப்பருப்பு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே பெருஞ்சீரகம், 1 வரமிளகாய் போட்டு நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு, அது கூடவே உப்பு, வெங்காயம், சின்னதாக கட் பண்ண தேங்காய், இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா நம்ம கையாலே கிளறி கொடுக்கணும். நம்ம வடை எந்த அளவில் வேணாலும் தட்டிக்கலாம். சின்னதாக வேணாலும் தட்டி நம்ம போட்டுக்கலாம். இல்லை பெருசாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கூட தட்டி அதில் போட்டுக்கலாம். இல்லைனா சின்னதாக பால் மாதிரி உருட்டி வேணாலும் இதை போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க. இதில் எப்படி வேணாலும் நம்ம இதில் வடையை பொரித்து நம்ம சேர்த்துற வேண்டியதுதான். உங்கள் இஷ்டப்படி அதில் நீங்கள் பொரிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நம்ம நார்மலாக செய்கிற சைஸ்லேயே நான் ஒரு 6-7 வடை போல் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மோர் குழம்பு எப்படி வெண்டைக்காய் போட்டு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதே மோர் குழம்புல வடை போட்டு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் எடுத்தது இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா திருப்பி விட்டுறலாம். இதை ஓரளவு நல்லா வேக வச்சே எடுத்துக்கோங்க. நம்ம உருண்டை குழம்புக்கு சேர்க்குறப்ப அரை பக்குவத்தில் எடுத்து வடை சேர்ப்போம். அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். வேக வச்சு வடையை நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு வாணலை சூடு பண்ணிக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய், இது நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிடணும் இல்லையா, அந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும். இது நல்லா அப்படியே நுரைச்சிக்கிட்டு அப்படியே எலும்பும். அப்போ நம்ம இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வடையை சேர்க்கணும். வடையை சேர்த்ததுக்கப்புறம்
ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூடவே நம்ம இந்த அடித்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துற வேண்டியதான். தயிரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி இதை மாதிரி கிண்டி கொடுக்கணும். இதை அப்படியே விட்டுறணும். இது ரசம் எப்படி நம்ம இறக்குவோமோ அதே பக்குவத்துக்கு தான் இதையும் இறக்கணும். இது மோர் குழம்ப நம்ம இறக்கிடணும். கொதிச்சிட்டுனா இது நீத்து போயிடும், இருக்க நீத்து போயிடும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மோர் குழம்ப நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு மோர் குழம்பு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக இது கூட தட்டின இஞ்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோர் குழம்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு மோர் குழம்பு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.